அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கெலாம் ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கடைசி தேதி, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 30/8/2024 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்று முதல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 28/9/2024 மிட் நைட் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தால் 2/10/2024 வந்து நீங்கள் 4/10/2024 நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ எக்ஸாம் எப்பொழுது நடக்குன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 18/11/2024 நடக்கும்ன்றாங்க. இது வந்து பேப்பர் 1க்கு. இதே நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸாம் நடக்கும். இது வந்து 18/11/2024 வந்து 20/11/2024 வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்குன்றாங்க. இது வந்து ஆன்லைன் எக்ஸாமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வைப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து 18, 19, 20 ஒரு 3 நாளைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பேப்பர்லாம் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ 18/11 20/11 உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து வேகன்சி, ஸோ ஒட்டுமொத்த வேகன்சி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 105 வேகன்சி வந்து வந்திருக்கு. இப்போ போஸ்ட் வைஸாக பார்க்கணும்னா மொத்தம் 26 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 26 வகையான போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, மற்ற விஷயங்கள்லாம் மாற்றி இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. ரைட்டா? ஸோ வந்து செக் பண்ணிக்குவாங்க. சிங்கிள் டிஜிட்லேயும் இருக்குது, டபுள் டிஜிட்லேயுமே வேகன்சி இருக்குது. 8, 11, 9, 1, 2, 3ன்னு சொல்லி அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் இந்த வேகன்சி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் வேகன்சி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்சி ஜென்ரலில் மட்டும் தான் இருக்குது, மற்ற கம்யூனிட்டிக்கு இல்லை. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டி மட்டும் தான் யூனிட் ஹெட் டெபுட்டி மேனேஜர் ஜென்ரல் கிரேட்னு வந்து இருக்குது. இப்போ மாதிரி ஜென்ரல் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜென்ரல் கொடுத்தாங்கன்னா எந்த கம்யூனிட்டி வேணாலும் போட்டி போடலாம். கம்யூனிட்டி வைஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எந்தெந்த கம்யூனிட்டியில் வேகன்சி இருக்குன்றதை கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 55 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. இந்த நியூஸ் பேப்பரில் கூட அந்த தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு இந்த இதில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த போஸ்ட்டுமே வந்திருக்கு. ரைட்டா? சரி, அடுத்தது ஏஜ் லிமிட் பார்த்துக்கலாம். கட் ஆஃப் டேட் பார்த்துக்கோங்க 1/7/2024 இந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சார் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி அதர் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் இல்லாதவர்கள் ஓசி கம்யூனிட்டியில் வருவாங்க இல்லையா, அதர் கம்யூனிட்டி, அவங்களுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து எல்லா போஸ்ட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற நம்ம கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்குள்ளே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த டேபிள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓசி கேட்டகரி அப்படின்றவங்க அதர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து காலேஜ் லைப்ரரின்னு பொறுத்த வரைக்கும் 57, மற்ற கம்யூனிட்டிக்கு மற்ற இது போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 32 போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து 3511க்கு 34 போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து 47, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 32, ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 37 போட்டிருக்காங்க. வழக்கம் போல் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு சிலருக்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் இது யூஸ் பண்ணி கூட வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது வந்து ஓசி கேட்டகரின்னு சொல்லக்கூடிய அதர் கேட்டகரிக்கு மட்டும்தான். நீங்கள் இதே வந்து பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த கம்யூனிட்டியில் தான் இருப்பீங்க நம்ம தமிழகத்தில். ஸோ இதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலும் நிறைய விதமான போஸ்ட்டுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் கூட ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பாருங்கள் 23 போஸ்ட் வரைக்குமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் 24வதுலேருந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸுக்கு வந்து 47 போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 39 போட்டிருக்காங்க. இதுதான் அந்த தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சவங்களுக்கு வந்திருக்குல்ல, ஐ திங்க் இந்த போஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. நீங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சிருக்காங்க. எம்பிசிக்கெலாம் 34, எஸ்சிஏ, எஸ்டிக்கெலாம் 37 அப்படின்றதும் வந்து கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றது அது ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த போஸ்ட் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய விதமான போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எம்பிஏ முடிச்சவங்க, வெட்டினரி சயின்ஸ் முடிச்சவங்க, சிஏ ஷார்ட் அண்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க அந்த மாதிரி இருக்குது.
ஆனால் நம்ம புதுசாக ஒரு போஸ்ட்டு ஆட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது முதல்லே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டு, மாஸ்டர் அண்டு பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் லிட்ரேச்சர். நீங்கள் பிலிட் தமிழ், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், இலக்கியம் சார்ந்து நீங்கள் முதுகலை பட்டம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. சிஏ முடிச்சவங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாறுது, ரைட்டா? சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க, காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க, எம்பிஏ முடிச்சவங்கன்னு சொல்லி மாறுது. மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் முடிச்சவங்கன்னு சொல்கிறாங்க. லைப்ரரி சயின்ஸுக்கு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், பிஇ பிடெக் முடிச்சவங்க, அது மாதிரி பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கு தான் ஏகப்பட்ட விதமான போஸ்ட் இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டுன்றதுனால ஸோ இது வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நிறைய விதமான போஸ்ட் கொடுத்துருங்க. ஆனால் வந்து மேஜர் பார்த்துக்கணும். இப்போ பிஇ பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் தனியாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தனியாக இருக்குது, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ சிவில், இது மாதிரி எல்லாமே மாற்றி மாற்றி இருக்கிறதுனால ஸோ நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய இந்த இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எலிஜிபிலிட்டிக்குள்ளே வருவீங்க, ரைட்டா? வெட்டினரி சயின்ஸ் கூட இருக்குது, பிவிஎஸ்சி போட்டிருக்காங்க, எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்களுக்குமே இருக்குது. மொத்தம் 26 வகையான போஸ்ட்டுக்கும் 26 வகையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாறுபடுது, ரைட்டா? புதுசாக வந்திருக்கிறது இந்த பிலிட், அதாவது தமிழ் இலக்கியம் முடித்தவங்களுக்கும் இந்த இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் விஷன், இதெல்லாம் நார்மலாக கொடுக்குறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த தேர்வுகள் அனைத்துமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது ஆன்லைன் தேர்வு தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. பேப்பர் 1ன்றது 100 கொஸ்டின் தமிழ் வரும், 100 வந்து 75 ஜிகே, 25 ஆப்டிடியூட் வரும். அது வந்து 200 கொஸ்டின் வரும், 300 மார்க்கு. தமிழில் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த 40% எடுத்தால் போதும், அதாவது 60 மார்க் எடுத்தால் போதும். ஜிகே வந்து கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க, 100 கொஸ்டின் 150 மார்க்கு. பேப்பர் 2ன்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அல்லது பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் 200 கொஸ்டின் வரும், 300 மார்க்கு. 300 ஒரு 150, 450 மார்க்கு. இன்டர்வியூக்கு 60 மார்க்கு. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 510 மார்க் ஓவராலாக உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போடுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சப்ஜெக்ட் கோடை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கீழே அனெக்ஸரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்ன சப்ஜெக்ட் கோட் இருக்கோ, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கான சிலபஸ் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் தேர்வுகள் வந்து தமிழில் வைப்பாங்களா சார், இங்கிலீஷில் வருமா சார்? கொஷின்ன்றது தமிழில் வருமா இங்கிலீஷில் வருமானு கேட்டிங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இங்கிலீஷில் மட்டும் வரும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஷின் பேப்பர் வரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் கொஷின் வரும். இதே நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வருன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் வரும், அது இங்கிலீஷில் கொஷினே வராது. மற்ற போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷாக அல்லது இங்கிலீஷ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ் மீடியத்தில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமா இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணணுமான்றது, தேர்வு தமிழ் நடக்குமா இங்கிலீஷ் நடக்குமான்றதை இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்னெக்ஸரி எப்படி அப்ளை பண்ணுறது, அவுட் டு அப்ளை அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் என்ன சைஸில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 இடத்துல வந்து நடக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ன்றதுனால ஒரு குறைவான இடங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 17 இடத்துல எக்ஸாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200 rupees வந்து இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ நிறைய விவரங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் முழுமையாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை ஒரு முறை வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த ஜாப் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து நமக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஒரு 105 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இவங்க சொல்லக்கூடிய இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.